பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இதுல எங்க ஐயாவை பத்தி போட்டிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு இன்னும் 4 வாட்டி என்ன 400 வாட்டி கூட வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் நானும் படிக்கிறேன். மையக்கத்தா போற வழி முக்கியமான காரணம் என்னன்னா பெரிய வீட்டு பிள்ளைங்கள போற வர ரோட்ல நிக்கிற நாய்ங்க வந்து பார்த்த உடனே லவ் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து தொங்குதுங்கல்ல. காடு வெட்டி படத்தால பள்ளி மாணவர்கள் ஜாதி ரீதியா தன்னுடைய மனசுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்கிறதா இப்ப நீங்க பார்த்திருக்கக்கூடிய வீடியோல நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சிருப்பீங்க. மிக முக்கியமா மாணவர்கள் மத்தியில தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு சொல்லிட்டு புத்தகத்துல முதல் பக்கத்திலேயே நமக்கு அச்சடிச்சு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில படங்கள் மூலமாக மாணவர்கள் மத்தியில ஒரு ஜாதி வெறியை தூண்டக்கூடிய ஒரு மிக கொடுமையான ஒரு படமா தான் இந்த காடு வெட்டி குரு அப்படிங்கிற ஒரு படம் அமைஞ்சிருக்கு. 18 வயசுக்கு கீழே இருந்தா அவங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு சட்டமே வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த குழந்தையோட மனசுல எங்க ஐயா பெரியவங்க, எங்க ஜாதி இந்த அளவுக்கு உயர்ந்ததுங்கிற வகையில இன்னைக்கு பேச வச்சிருக்கக்கூடிய இந்த படம் தான் நம்ம சமூகத்திற்கு மிக முக்கியமான கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜாதி உயர்ந்தது, ஒரு குறிப்பிட்ட ஜாதி தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசுலயே மாணவர்கள் மத்தியிலும் குழந்தைங்க மத்தியிலும் இப்படி மனசளவுல தூண்டி விட்டுருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சில திரைப்படங்கள் தான் நம்முடைய எதிர்கால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பள்ளியில தொடங்கி வீட்டுல தொடங்கி இன்னைக்கு சமூகத்துல வெளியில போகக்கூடிய இடங்கள் எல்லாமே அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன், இவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன், அவன் கூட சேர்ந்து பேசலாம், அவன் கூட சேர்ந்து புலங்கலாமாங்கிற வகையில வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா முதற்கொண்டு இந்த மாதிரியான மாணவர்கள் மத்தியில ஜாதி வெறியை தூண்டக்கூடிய இந்த மாதிரியான சில செயல்பாடுகளை பண்றதுதான் நம்மளுடைய இந்தியாவுக்கும் நம்முடைய இந்த தமிழ் பண்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. காடுவெட்டி திரைப்படத்துல ரொம்ப பெரிய ஒரு கொண்டாட்டமா அமைஞ்சிருக்கிறது என்னன்னு தெரியுங்களா? ஜாதி மாறி ஒரு பையனை திருமணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட முகத்துல ஒரு முதியவர் ஒருத்தர் தன்னுடைய சிறுநீரை பிடித்து அந்த பொண்ணோட முகத்துல வந்துட்டு ஊத்தக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தான் அங்க இருக்கக்கூடிய திரையரங்குகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்களாமா. இதோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு எல்லா உரிமைகளையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில, ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில இந்த ஜாதி மதம் வெறியை மட்டுமே முக்கியப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான திரைப்படங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை இங்க இருக்கக்கூடிய பசங்க மத்தியில ஏற்படுத்திட்டு இருக்கு? இதோ அந்த நீங்க வீடியோல பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? பள்ளி மாணவர்கள் அவங்க எங்க ஐயா எங்க ஜாதின்னு சொல்லி இப்படி புகழ்ந்துட்டு இருக்காங்களே, இதுவா நம்மளுடைய தமிழ்நாட்டோட பண்பாடு? அதுல வேற ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா அந்த குழந்தை சொல்றா, தெருநாய்ங்க வந்துட்டு இங்க நிறைய அலைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த தெருநாய்ங்க வந்துட்டு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்றாங்க, அந்த தெருநாய்ங்களை வந்துட்டு எதுக்குற மாதிரி தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி அந்த குழந்தை மனசுல இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கே. அப்ப இந்த படம் ஜாதி மத வெறிய தூண்டுறதுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு நீங்க திரையரங்குகளை திரையிட்டு இருக்கீங்களா? இதுல வேற அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை முதல் கொண்டு அந்த ஜாதி அமைப்பை சார்ந்தவங்களோட பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னத்தோட வெளிப்பாடா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பள்ளி மாணவர்கள் மத்தியில நம்ம இந்தியா ஒருமைப்பாடுடைய நாடு, நம்ம இந்தியாவை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது உங்களை மாதிரியான இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லி வளர்ப்பீங்களா? இல்ல நம்மளோட ஜாதி உயர்ந்தது மத்த ஜாதி எல்லாம் தாழ்ந்தது, நம்ம ஜாதி தலைவர்கள் இந்த அளவுக்கு முக்கியமானவங்க, அப்ப நம்ம ஜாதிக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரியான ஜாதி வெறிய வந்துட்டு அந்த பள்ளி மாணவர்கள் மனசுல வந்துட்டு ஊத்தி கொண்டு வந்துட்டு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மக்களை மட்டும் குறி வச்சு அவங்கள தாக்கும்படியாக சில விஷயங்களையும் சில வசனங்களையும் பேசியிருக்காங்க. அப்ப ஏன் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பட்டியலின மக்களை மட்டும் குறிவைத்து பல்வேறு வகையான படங்களை வந்துட்டு தொடர்ந்து எடுக்கப்பட்டு இருக்கு? அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லார் மத்தியிலும் என்ன நீங்க வெளிக்காட்ட விரும்புறீங்கன்னா, என்னுடைய ஜாதி உயர்ந்தது மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்தது, அவங்கள நாங்க எப்படி வேணாலும் காட்டுவோங்கிற வகையில தானே இந்த மாதிரியான படங்களை எடுத்து இங்க இருக்கக்கூடிய இளம் குழந்தைகள் மனசிலையும் இளைஞர்கள் மனசிலையும் தேவையே இல்லாத இந்த ஜாதி வெறியை ஊட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட படத்தை எப்படி திரையரங்குகள்ல திரையிடுவதற்கு முதல்ல அனுமதி கொடுக்கப்படுது? சின்ன குழந்தை முதற்கொண்டு இன்னைக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரியான ஜாதியில ஊறி அதிலேயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த மாதிரியான படங்கள் இன்னுமே ஊக்குவிச்சிட்டு இருக்குங்கிறதுல தான் இங்க நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஜாதி வரி கொடுமை படங்களை எடுக்கிறதாலதான் பிறமொழி படங்கள்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஹைலைட்டா பேசப்பட்டு இருக்கு. நம்ம படங்களை இன்னும் ஜாதி மதத்தை கட்டிட்டு அழுகிறதாலதான் நம்மளோட பார்டர் கூட தாண்டாத ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. தொடர்ந்து பல இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய பாப்கார்ன் சினிமா வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.